வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட். இன்னைக்கு சாட்டர்டே லிஸ்ட் போகிற சாட்டர்டே இன்னைக்கு லிஸ்ட் போகிற ஸ்பெஷல் டாப் 5 பெஸ்ட் காட்ஸிலா ஃபைட்ஸ் தான். ஸோ மாஸ்டர் இது வரைக்கும் நம்ம காட்ஸிலா ஏகப்பட்ட விதவிதமான டைட்டன்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன். அதில் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் காட்ஸிலா வர்சஸ் மாஸ்டர் ஃபைட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் காட்ஸிலா எக்ஸ் காங் ரிலீஸ் ஆன அப்புறம் மாறலாம். அதுலேயுமே ஏகப்பட்ட டைட்டன்ஸ் கூட நம்ம காட்ஸிலா சண்டை போட போது அதை நம்ம அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு என்னுடைய பர்சனல் ஃபேவரட் பார்த்துருவோம். உங்கள் ஃபேவரட்டை மறக்க வைக்கல காம்புங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்பர் 5ல இருக்கிறது காட்ஸிலா வர்சஸ் அயர்ன் டிராகன். இந்த ஃபைட் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மொனார்க் லெகசின்னு சொல்லப்படுற இந்த சீரிஸில் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஷார்ட் ஃபைட், பட் உண்மையிலே காட்ஸிலா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பீயிங்கிறத தெளிவாக காமிச்ச ஒரு ஃபைட்னு சொல்லலாம். இந்த டைம்லைன் காட்ஸிலா வெர்சஸ் காங்குக்கு முன்னாடி நடக்கிறது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம மொனார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ எர்த்துக்கு எப்படி போகணும்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஹாலோ எர்த்துக்குள்ள ஒருத்தனால தனியாக போக முடியாது. ஸோ அவனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டைட்டன் அந்த ஹாலோ எர்த் டனலுக்குள்ள பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த மொத்த போர்ட்டலே ஓப்பன் ஆகும். அதன் மூலியமாக தான் ஹாலோ எர்த்துக்குள்ளே போக முடியும். ஸோ அப்படி ஒரு புது ரூலை இன்வால்வ் பண்ணும்போது அதுக்கான ஒரு புது மான்ஸ்டருமே காமிச்சாங்கன்னு அந்த வகையில் தான் இந்த அயர்ன் டிராகன் வந்து உள்ள இறக்கியிருப்பாங்க. இந்த அயர்ன் டிராகன் ஒரு டெரிட்டோரியல் பீயிங்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அதோடைய டெரிட்டரி, அதோடைய ஏரியாக்குள்ள யாராவது வந்தாங்கன்னா உடனே இறங்கி சண்டைக்கு போயிடும். ஸோ அந்த வகையில் இந்த ஏரியாக்குள்ள தான் மொனார்க் வந்து தெரியாதனமா மாஸ்டர்ஸை கூப்பிடக்கூடிய அந்த காலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலுக்கு ஆப்வியஸா இந்த அயர்ன் டிராகன் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல அயர்ன் டிராகன் என் ஏரியாக்குள்ள ஏண்டா வந்த அப்படின்னு சொல்லி லீஷா கேங்க அடிக்க வர அதை தடுக்கிறதுக்குனே நம்ம காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருப்பாங்க. காட்ஸிலா இந்த ஃபைட்டை ரொம்பவே அசால்ட்டா சமாளிச்சிருக்கும் சொல்லலாம். ஆப்வியஸா சில இடங்களை காட்ஸிலாவே தரமாற வைக்கிற அளவுக்கு அந்த அயர்ன் டிராகன் கிட்ட பவர்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் ஃபைனலி அது நம்ம காட்ஸிலாவுக்கு ஒரு சாதாரண கொசு மாதிரி தான். டப்புன்னு அடிச்சு காலை உடச்சி அப்படியே சுழட்டி எரிஞ்சிடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் முடிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். காட்ஸிலா பேட்டில் டாக்டிக்ஸில் ஒரு கெத்தான ஆள், ஏகப்பட்ட மோசம் வந்தாலும் அசால்ட்டாக சமாளிக்கக்கூடிய ஆளுங்கிறத இந்த காட்ஸிலா வர்சஸ் அயர்ன் டிராகன் ஃபைட் இப்போ காமிச்சிருப்பாங்க. ஒரு அன்மேட்ச்டு ஃபைட்டு தான். பட் இருந்தாலும் எத்தனை பேர் இந்த ரூபத்தில் வந்தாலும் சமாளிக்க நான் தயாராக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம காட்ஸிலாவை தெளிவாக ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டிவி சீரிஸ்க்கு ஒரு அமேசிங்கான விஎஃப்எக்ஸ் கூட பண்ணியிருப்பாங்க. டைம் கிடைச்சா அந்த மொத்த சீரிஸுமே செக் பண்ணி பாருங்க. ஃபுல் பிரேக் டவுன் சேனல்லே இருக்குது. நம்பர் 4ல காட்ஸிலா வர்சஸ் ஸ்கில்லா. எல்லாருமே கண்டிப்பாக காட்ஸிலா கிங் ஆஃப் மான்ஸ்டர் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட முடிவில் நம்ம காட்ஸிலா ஆல்ஃபாவாக மாற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ஃபான்னு சொல்லும்போது ஆப்வியஸாக கிங் ஆஃப் த மான்ஸ்டர் சுற்றி இருக்க மற்ற எல்லா மான்ஸ்டருமே காட்ஸிலாவுக்கு கட்டுப்படுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். டெக்னிக்கலாக காட்ஸிலா இஸ் அ சேவியர் ஆஃப் நேச்சர். நேச்சருக்கு எதிராக எவனாவது வந்தானா அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த வகையில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லி என்ன பேருக்கு டவுட் வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த காட்ஸிலா டொமினியன் சொல்லப்படுற ஒரு காமிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காமிக்கில் இந்த மாதிரியான மற்ற மிருகங்கள் நம்ம காட்ஸிலாவுக்கு வணக்கம் வச்சுட்டு போச்சுல, அது நேச்சரை பாதிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும். முக்கியமாக ஸ்கில்லா ஒரு வித்தியாசமான கிரிட்டேஷன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது நண்டு போல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டோபஸ், இது மனிதர்கள் உருவாக்கி வச்சிருக்க அந்த ஆட்டம் பாம்போட மொத்த எனர்ஜியுமே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி எடுக்கிற அந்த கேப்பில் நம்ம காட்ஸிலா உள்ள போது நீ அப்படி எடுத்தனா சுற்றி இருக்க நேச்சர் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கில்லாவை அடிச்சு போலக்க ஆரம்பிக்கும். காட்ஸிலா கூட நீங்கள் ஸ்கில்லாவை கம்பேர் பண்ணக்கூடாது தான். பட் இந்த இடத்துல ஸ்கில்லாவுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறங்கி நம்ம காட்ஸிலாவை கதி கலங்க வச்சிருக்கோம். அது கையில் இருக்க பார்த்தீங்களா மிகப்பெரிய கொடுக்கு, அதை வச்சு நம்ம காட்ஸிலா உடம்புல ஓட்டிய போகிறதுமே தாண்டி தக்கிட்ட இருக்க அந்த டென்டக்கிள்ஸை யூஸ் பண்ணி காட்ஸிலாவோட கண்ணு போகிற அளவுக்கு மொத்தமாக கட்டி போட்டுன்னு சொல்லலாம். காட்ஸிலா கொஞ்ச நேரம் நல்லா தடுமாறிடும். ஸோ நல்லா தடுமாறி பின்னாடி இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் பட்டு தான் நம்ம காட்ஸிலா வந்து அந்த ஸ்கில்லாவை எரிச்சு பார்பிக்யூ பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த கேப்பில் நம்ம ஸ்கில்லா கிட்டத்தட்ட நம்ம காட்ஸிலாவை டேக் டவுன் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு போயிடுச்சு. பட் காட்ஸிலா அதோட நிறுத்தாம அதை தொடர்ந்து கடலுக்கடியில் மான்ஸ்டர் ஃபிஷ்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான மீன் கூட சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ இந்த படம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிடோரா ஒரு ஆல்ஃபா காலை வெளிவிட்டிருக்கோம். அந்த ஆல்ஃபா காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ரோடன் மாதிரியான மற்ற டைட்டன்ஸ் பூமிக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த வகையில் கடலுக்கடியிலுமே இந்த ஆல்ஃபா கால் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. கடலுக்கடியில் ஏகப்பட்ட பிரானாஸ் மாதிரியான நிறைய விதவிதமான மிருகங்கள் நம்ம காட்ஸிலாவோட வசிப்பிடத்தையே அடிக்கிற மாதிரி காமிக்க அந்த இடத்துக்குள்ள காட்ஸிலா உள்ள போது அந்த பிரானாவோட லீடரா இருக்க மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை அடிச்சு நோத்திருப்பாரு. கடலுக்கடியிலேயே அட்டாமிக் பிரத்தை யூஸ் பண்ணி அந்த மொத்த மிருகங்களையுமே துவம்சம் பண்ணியிருப்பாரு. ஸோ நேச்சருங்கிறது காடு மலைகள் மட்டும் இல்லாமல் கடலும் தான். கடல் வளத்தை கூட காப்பண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்ஸிலாவை ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சருங்கிற மாதிரி இந்த காமிக்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. காட்ஸிலா டொமினியன். டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. கூடி சீக்கிரம் அந்த காமிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 3ல இருக்கிறது நிறைய பேரோட ஃபேவரட் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காட்ஸிலா வர்சஸ் மியூட்டோ. ஃபர்ஸ்ட் டைம் மான்ஸ்டர்வர்ஸ் கிக் ஆஃப் ஆன இடமே இதுதான். ஸோ இந்த இடத்துல காட்ஸிலா ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் காட்ஸிலா மான்ஸ்டர்வர்ஸ்ங்கிறதே பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இப்போ நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஃபைனல் ஃபைட் காட்ஸிலா வர்சஸ் மியூட்டோங்கிறது அவ்வளோ பயங்கரமாக அமைஞ்சிருக்கும். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை அப்படியே டபுள் மடங்கு சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று கிடையாது, 2 மியூட்டோ கூட அந்த இடத்துல நம்ம காட்ஸிலா தனியாலாம் சண்டை போட்டிருக்கோம். ஒன்று மேல் மியூட்டோ பறக்கும், இன்னொன்று ஃபீமேல் மியூட்டோ செம பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். பறக்கிற மியூட்டோ மேல் மியூட்டோவை சப்புன்னு வாளாலே அடித்து கொசுவை நசுக்கிறது போல நசுக்கி தள்ளியிருப்பாரு இந்த பக்கம் நம்ம தலைமை. பட் அதை தொடர்ந்து வந்த ஃபீமேல் மியூட்டோ தான் நம்ம காட்ஸிலாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மியூட்டோவால் டெக்னிக்கலாக காட்ஸிலாவை கொல்ல முடியும். காட்ஸிலாவை கொல்லக்கூடிய மிருகங்களில் மியூட்டோவும் ஒன்று. இஎம்பி பிளாஸ்ட், காட்ஸிலாவை நிலக்கொலையை வைக்கக்கூடிய சோனிக் பிளாஸ்ட்னு சொல்லி பவர்ஃபுல் திங்ஸ் அதுக்கிட்ட இருந்தாலும் காட்ஸிலா கிட்ட இருக்க அந்த அட்டாமிக் பிரெத் கூட நம்ம மியூட்டோவால் சண்டே போட முடியாது. ஃபைனலாக அட்டாமிக் பிரெத்தை சார்ஜ் பண்ணுறதுமே தாண்டி
கிஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. காஜலாவோட அட்டாமிக் பிரத்தை மியூட்டோட வாய்க்கிலே விட்டு தலையை துண்டா பிச்சு எடுத்திருக்கோம். செம்ம அமேசிங்கான சீன். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக இருட்டாக இருக்க அட்டாமிக் பிரத் மட்டும் அந்த மொத்த சீனுமே லைட்டாக பண்ணக்கூடிய அந்த சினிமாட்டோகிராஃபியும் சூப்பராக இருக்கும் சொல்லலாம். ஃபைனல் ஃபைட்டே இருட்டில் தான் நடக்கும், பட் ஸ்டில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஃபைட்டுமே செம்ம ஸ்ட்ராங்காகவும் அதே சமயத்தில் காஜலா எந்த அளவுக்கு பிளான் பண்ணி ஜெயிக்குதுங்கிற மாதிரியும் சூப்பராகவே அந்த மொத்த ஃபைட்டுமே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட நிற்கல. இதுக்கப்புறமும் ஆக்சுவலாக காஜலா அவேக்கனிங்கிற ஒரு காமிக்கில் காஜலா ஒரு பிரைம் மியூட்டோ கூட சண்டை போடுற மாதிரி ஃபைட் வந்து பற்றி அமைச்சிருப்பாங்க. இந்த ஃபைட்டு நீங்கள் நினைக்கிறதோட பயங்கரமாக இருக்கும். ஸோ பிரைம் மியூட்டோ படத்தில் நீங்கள் பார்த்ததை விட 10 மடங்கு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு மியூட்டோ. இது சோனிக் பிளாஸ்ட்லாம் யூஸ் பண்ணி நம்ம காஜலாவோட முதுகு தண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டார்சல் அதை கிராக் பண்ணிடும். ஸோ காஜலாவில் அட்டாமிக் பிரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். காஜலா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூழ்கிட்டு இருக்கும்போது அதோடைய அட்டாமிக் பிரத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராக் ஆக ஆரம்பிக்க அதையே தன்னுடைய ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மியூட்டோவை பிடிச்சி வானத்தில் தூக்கி போட்டு அட்டாமிக் பிரத்தை ஓவர் சார்ஜ் பண்ணி தன்னுடைய டார்சல் ஃபினையே உடச்சி முதுகு வழியாக அந்த அட்டாமிக் பிரத்தை வெளியிட்டிருக்கும். செம்ம அமேசிங்கான ஒரு பேனலுங்க அது. ஸோ டார்சல் ஃபின் இருக்க வரைக்கும் தான் நம்ம காஜலா செம்ம ஸ்ட்ராங்கான அட்டாமிக் பிரத்தை வெளியிடுங்கிறத இந்த இடத்துல தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. பட் படத்தில் அதை எங்கேயுமே மென்ஷன் செய்யலை. ஒருவேளை அதனால தான் நம்ம காங்கோட அந்த த்ரோனை சுற்றி காஜலாவோட அந்த டார்சல் ஃபின் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்களோ. காங்க இது இருந்தால் தாண்டா நீ அட்டாமிக் பிரத்தை விடுன்னு சொல்லி அது ஒவ்வொன்றா உடச்சி தன்னுடைய த்ரோனை சுற்றி வச்சிருக்க போலாங்க. பட் அந்த காமிக்கில் இந்த ஷாட்டை நீங்கள் பாருங்க, அந்த முதுகு தண்டு உடஞ்சி காஜலா உடம்புல இருக்க அந்த ரேடியேஷன் டார்சல் ஃபின் வெளியாக வெளில வந்துட்டு இருக்கு. ஒரு நியூக்ளியர் மெல்ட் டவுனே அங்கே நடந்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ பயங்கரமான ஒரு ஷாட். இதை நம்ம கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் பார்த்தே ஆகணும். லைவ் ஆக்ஷனில் கொண்டு வரது கஷ்டம் தான், பட் செம்ம அமேசிங்கான ஒரு பேனல் இது. இந்த காமிக்கை நான் சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பட் காஜலா vs மியூட்டோ ஃபைட்லாம் வேறு லெவல் பங்குங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம 2ல் இருக்கிறது காஜலா vs காங். இதை வச்சு தனியாக ஒரு படமே வந்துச்சு. அந்த படத்தில் தான் நிறைய பேர் மான்ஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பவர்ஃபுல் பீயிங் ஒருத்தர் எதிர்த்து சண்டை போடக்கூடிய அந்த 2 அமேசிங்கான ஃபைட்டுமே வெறித்தனமாக அமைஞ்சிருக்கும். ஒன்று பேட்டில் ஷிப்லேயே நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காங் வந்து ஒவ்வொரு ஷிப்புக்கும் தாழ்த்து வந்துட்டு இருப்பாரு. அதை தாண்டி இந்த ஷாட் தான் நிறைய பேரோட ஃபேவரட்டாக மாறிச்சு. நிறைய பேர் டீம் காஜலா டீம் காங்கான்னு சொல்லி பிரியறதுக்கு காரணமே இந்த ஷாட் தான். காங்கு தவட மாதிரியே காஜலாவுக்கு ஒரு அடி அடிச்சது. பட் அதை தாண்டி காஜலா அசால்ட்டாக தண்ணி கட்டியில் நம்ம காங்க கொலை பண்ணுற சுச்சுவேஷனுக்கு போயிருக்கோம். மனுஷங்க உள்ள போது காப்பாற்றிருப்பாங்க. காங்குமே செத்த மாதிரி நடிச்சு இந்த பக்கம் நம்ம காஜலா கிட்ட தப்பிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து வந்த ஹாங்காங் ஃபைட் விஷுவலி செம்ம அமேசிங்கான ஒரு ஃபைட்டு. ஹாங்காங் சுற்றி அந்த நியான் லைட்ஸ் இருக்க, அதுக்கு நடுவில் நம்ம காஜலாவோட அட்டாமிக் பிரத் க்ளோவாக அதை தடுத்து இந்த பக்கம் ஒவ்வொரு பில்டிங்காக ஜம்ப் பண்ணி நம்ம காங் எகிரி அடிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே அமேசிங்காக அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஃபைட்டோட அல்டிமேட் வின்னராக நம்ம காஜலாவை தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. காஜலா சிம்பிளாக நம்ம காங்கோட நெஞ்சு மேலேயே ஏறி நின்று தக்காளி நான் தாண்டா கிங்கு, நான் வைக்கிறது தான் சட்டம்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அவ்வளோ அமேசிங்கான ஒரு ஃபைட். ஒரு அட்டாமிக் பிரத்தை விட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம காங்கு காலி. பட் என்ன நினச்சிச்சோன்னு தெரியல, இந்த பக்கம் நம்ம காங்க அப்படியே விட்டுட்டு போயிருக்கோம். சிம்பிளாக டீம் காஜலா ஜெயிச்ச இடம் இதுதான். செம்ம அமேசிங்கான ஒரு ஃபைட். எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க. அந்த விஷுவலாக செம்ம ப்ளீஸிங்காக இருக்கும். பட் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காஜலாவுக்கு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி எதுவும் கொடுக்கல. அதுக்காக மட்டும் தான் அதை நம்ம 2ல் போட்டிருக்கேன். பட் ஃபைட் எல்லாமே செம்ம அல்டிமேட்டாக தான் இருக்கும். அதை தொடர்ந்து இப்போதைக்கு நம்ம 1 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன். காஜலா காங் vs மெக்கா காஜலா. ஸோ இந்த இடத்துல நம்ம காஜலா மட்டும் தனியாக மெக்கா காஜலா ஃபேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா இந்த ஃபைட்டை நம்ம 1 பொசிஷன்லேயே போட்டிருக்கலாம். பட் காங்குமே உள்ள போது நம்ம காஜலாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல மோஸ்ட்லி அது ஒரு டாக் டீம் ஃபைட் தான். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் மெக்கா காஜலாவை சமாளிக்கிற மாதிரி இந்த ஃபைட்டு கொண்டு போயிருப்பாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர்ஸ்குள்ளேயே வந்ததில் அல்டிமேட் ஃபைட்டு இதுதான் இப்போ வரைக்குமே. இதை நான் அந்த லிஸ்ட்டுக்குள்ள போட்டு அடைக்க விரும்பல, அதனால் ஹானரபிள் மென்ஷனில் போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி இப்போதைக்கு நம்ம 1 பொசிஷன் வந்தாச்சு. கண்டிப்பாக எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்வியஸாக காஜலா vs கிங் கிடோரா 2 ஃபைட் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைட் அண்டார்டிகாவில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிங் கிடோராவுக்கு 3 தலைகள், 3மே செப்பரேட்டாக யோசிக்கிற அந்த சமயத்தில் காஜலா எந்த பக்கம் எப்படி அட்டாக் பண்ண வருதுங்கிறத அசால்ட்டாக கவனிச்சு அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் அட்டாக் போட்டு இந்த பக்கம் நம்ம காஜலாவை அண்டார்டிகா ஃபைட்டப்போ அடிச்சு நோத்திருக்கோம். காஜலா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இந்த பக்கம் அண்டர் வாட்டரில் ஹாலோ பாயிண்ட் கிட்ட உடம்பை ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல செரிசாவை உள்ள போது நியூக்ளியர் பிளாஸ்ட் நடத்தி அது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டை நம்ம காஜலாவுக்கு கொடுத்துருப்பாரு. காஜலா அந்த பூஸ்டோட வந்து நம்ம கிடோராவோட செகண்ட் ரவுண்டில் மிக பெருசாக மோதிருக்கோம். இந்த ஃபைட்டில் கூட கிட்டத்தட்ட கிடோரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஜலாவை அடிக்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடும். 10வது வரைக்கும் ரோடனுமே டார்ச்சல் பண்ணிட்டு இருக்கேன், நான் வரண்டா ஹெல்ப்புக்குன்னு சொல்லி மாத்திரா உள்ள வந்து தன்னுடைய லைஃப் எசன்ஸை கொடுத்து சாதா காஜலாவை ஃபயர் காஜலாவை மாற்றி விட்டுருக்கோம். இந்த இடத்துல காஜலா ஆல்ரெடி இந்த நியூக்ளியர் பிளாஸ்டில் எனர்ஜி சேர்த்து வச்சிருக்கல, அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே தன் உடம்புல ஒவ்வொரு செல் மூலியமாக வெளியிட்டு ஒரு நடமாடும் நியூக்ளியர் பிளான்ட்டாகவே மாறி இருக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்பீங்க, இந்த இடத்துல நம்ம காஜலா ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்குது, அதை சுற்றி இருக்க எல்லா மெட்டலுமே உருகுதுங்க. சூரியனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக இதோடைய உடம்புல இருக்க அந்த டெம்பரேச்சர் வெளிவந்ததான் சொல்கிறாங்க. சுற்றி இருக்க எல்லா மெட்டலுமே உருகுது. ஸோ பக்கத்தில் நீங்கள் போய் நிற்கவே முடியாது, புரியுதா? இந்த இடத்துல கிடோரா காஜலாவை எப்போ அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லி உட்காந்து முழிச்சிட்டு இருக்கேன். காஜலா தான் உடம்புல சேர்த்து வச்சிருக்க அந்த எனர்ஜியை நியூக்ளியர் பல்ஸை வெளிவிடும். அட்டாமிக் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பல்ஸு கிடோராவை எரிச்சு சாம்பலாக்கிடும். எந்த ஒரு வகையிலுமே அந்த பல்ஸை நீங்கள் கவுண்டர் ஆக்டே பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் நம்ம காஜலா ஒரு பவர்ஃபுல் செம்ம அல்டிமேட் பீஸ்டாகவே மாறி இருப்பார்.
இது ஜஸ்ட் ஒன் திங் தான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த பல்ஸை வந்து நம்ம காஜிலாவோட யூஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக காஜிலா எக்ஸ் காங்கோட ட்ரெய்லர்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உடம்புல இருக்க அட்டாமிக் பிரெத்தையே பல்ஸாக மாற்றுறது எப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை காஜிலா கண்டுபிடிச்சிருக்கு. அது எப்படிங்கிறத நம்ம படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். பட் ஓவராலாகவே நம்ம காஜிலா தன்னுடைய அல்டிமேட் பவரை அட்டைன் பண்ணுறதுமே தாண்டி புதுசாக அந்த அட்டாமிக் பல்ஸுங்கிற ஒரு டெக்னிக்குமே கற்றுக்கிட்ட மாதிரி இந்த சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பீங்க இந்த இடத்துல காஜிலா மாதிரி இருக்கும். நான் டீம் காங் தான், பட் சத்தியமாக சொல்கிறேன், இந்த இடத்துல மட்டும் நம்ம காங் வந்து நின்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபயர் காஜிலா பக்கத்தில் ஒரே ஒரு அட்டாமிக் பல்ஸு காங்கு பார்பெக்யூவாக மாதிரி இருக்கும். இந்த சமயத்தில் காஜிலாவை எதிர்த்து எந்த ஒரு மான்ஸ்டருமே நின்றுக்க முடியாது. அவ்வளோ அல்டிமேட்லி சூப்பர் ஓவர் பவராக நம்ம காஜிலாவை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் டாப் லிஸ்ட்டு. உங்களுக்கு தனி ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை மறக்க வைக்கல, கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி திட்டு விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.